நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நெஞ்சு நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நெஞ்சு நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார். புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று குழந்தைகளுக்காக குழந்தை இயேசுவை மனதில் கொண்டு இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இன்றைய வாசகங்களில் வீண், எல்லாமே வீண் என்ற செய்தி தரப்படுகிறது. உண்மையா? எல்லாம் மாயை, எல்லாம் வீண். உழைப்பது வீண், உண்பது வீண், வாழ்வது வீண் என்ற வார்த்தை தரப்படுகிறது. முதல் வாசகத்தை கேட்டு பாருங்கள். அதாவது 3 நாட்களுக்கு நமக்கு தரப்படக்கூடிய வாசகங்கள் சபை உரையாடல். சபை உரையாடல் சொல்லுகிறார், வாழ்க்கை வீண். இது உண்மையா? அப்ப இந்த வீணான இந்த வாழ்க்கைக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்க வேண்டும். நல்ல செய்தியை இறைவன் நமக்கு தருவார். ஆகவே நம்முடைய குழந்தைகளுக்காகவும் நமக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இன்று புனிதர்களான கோஸ்மாஸ், தமியான் தொடக்க காலத்தில் தங்கள் உயிரை தந்தவர்கள், அவருடைய திருவிழாவையும் கொண்டாடுகின்றோம். நாமும் இறைவா நம்மால் என்ற நல்லதை செய்வேன் என்ற எண்ணத்தோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். இன்று மோனிஷா மேரி பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவருக்காக அவருடைய குடும்பத்திற்காகவும் மன்றாடுவோம். மேலும் இறைவனில் இணைந்த ஜெபமாலை மரியான், சந்தனம்மாள், லூர்து ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும், ராஜமணி, ரெஞ்சிடம் ஆன்ம இழைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நம் கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாய் இருக்கும் பாவங்களுக்காக மனமிருந்து இறைவனிடம் மன்னிப்பு கோரும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்ம நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான ஆட்சியார் நீர் அணி செய்த உம்முடைய புனிதர்கள் கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரின் நினைவு நாளை நாங்கள் கொண்டாடுவதால் நீர் மாட்சி பெறுவீராக. உமது சொல்லற்கரிய பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு உதவி புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் உண்டிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஞாயிறு தோன்றுகின்றது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்று நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறு மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தம் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் சலிப்பையை தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை, அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்க போவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. 11 பாடல். திருப்பாடல் 90. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். 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 இறை வார்த்தைகள் 3 மற்றும் 4. மனிதரே, புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. வெள்ளமென
மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இறை வார்த்தைகள் 12 மற்றும் 13. எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கட்டியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை, உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். இறை வார்த்தைகள் 14 மற்றும் 17. காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். என் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி பிரிவு 9. வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 7 முதல் 9. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குர்மில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர். மற்றும் சிலர் பிற்காலத்து இறைவாக்கள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். இவரோடு யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். வீண் வீண் எல்லாமே வீண். சபை உரையாளர் இவ்வாறு சொல்லுகிறார். ஒரு வகையில உண்மை. நற்செய்தி வாசகத்துல ஒரு குழப்பத்தை பார்த்தீங்களா? இயேசு யார்? இறந்து போன திருமுழுக்கு யோவானோ எலியாவோ? அப்போ இவரது சொல்லுகிறான், நான் தலை வெட்டிட்டேனே, எப்படி திரும்ப வந்தோம்? அன்பானவர்களை ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க. இவ்வுலக வாழும் பொழுது எதிரிகள் இருப்பார்கள், துன்பங்கள் இருக்கும். வாழ்க்கை என்பது இந்த எதிரிகள் துன்பங்களை எல்லாம் சூழ்ந்த ஒன்றுதான். இந்த ஆளு இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன். இனி பல பேரும் நினைச்சிருக்கேன், இதனால் தான் எனக்கு பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையால தான் எனக்கு பிரச்சனை. வா, இவர் போயிட்டாருன்னா போதும், நான் நல்லா இருப்பேன். அடுத்த பிரச்சனை வந்துச்சா இல்லையா?
அதனால வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைக்க வேண்டுமே தவிர மாறாக இதான் வெற்றி, இதுதான் நல்லது, இவன் ஒழிய வேண்டும், இவன் இருந்தால் நன்றாக இருக்காது என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கை வீண். இந்த அம்மா அப்பா தான், இந்த கணவன் தான், இந்த மனைவி தான், இந்த பிள்ளைகள் தான், இந்த ஊர் தான் சவாலை எடுத்து வாழ்வேன் என்ற எண்ணம். காயின் ஆபேல் வாழ்க்கை எடுத்து பாருங்க. காயின் கடவுளுக்கு நல்லா பலியிடு, ஆபேல் கடவுளுக்கு கொளுத்த கண்ட பலியிட்டான். கடவுளுக்கு பலியிட்டானே, அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சா? தம்பி காயின் கொண்டு விட்டானு. யோசித்து பாருங்க. ஐயோ நான் பலியிட்டேனே, ஆண்டவர் என்னை காப்பாற்றவில்லையே. வாழும் இந்த வாழ்க்கைதான் மகிழ்ச்சி. வெற்றி வெற்றி, எனக்கு வெற்றி. வெற்றினா ஒரு தோல்வி இருக்கு. நீங்க வெற்றி அடையணும்னா என்ன ஒருத்தர் தோக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க வெற்றி அடைவதற்காக ஒருத்தர் தோக்கணுமா? வீண், உங்கள் வெற்றியே வீண். நல்லா வாழ்வதுதான் வாழ்க்கை. இந்த அருமையான இறை தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேன், இப்படி இருந்தா நல்லா இருந்திருப்பேன், அப்படி இல்லாம போச்சே, இவை இல்லைன்னா நல்லா இருப்பேன், இந்த பிரச்சனை இல்லைன்னா நல்லா இருப்பேன். வீண். நம்ம இருக்கிற வாழ்க்கையை மகிழ்வோடு உண்மையோடு வாழ்ந்தால் அதுதான் நிறைவு. பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், நோய்கள் அனைத்தையும் தாங்கி இறைவா உமது பிரசன்னத்தை உணர்ந்து நான் நல்ல மனிதனாக மகிழ்ச்சியாக வாழ்வேன் என முடிவெடுங்கள், வாழுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவனே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவனே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புலியான வாழ்வே புதிரான வாழ்வே எதிரானதாலே பொலிவாக செய்வாயாண்டவனே, அருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதரர்களே, சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் நல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய நேர்மையாளர்களின் உயர் மதிப்புள்ள இறப்பினை நினைவு கூர்ந்து மறைசாட்சியத்தின் ஒரே ஊற்றாகிய இப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இதனை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவன்
தந்தையாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருமகன் சிந்திய இரத்தம் எங்களுக்கு புது வாழ்வையும் அவரது வாழ்வை பின்தொடர்ந்து தங்களது வாழ்வை தந்த கமியான் கோஸ்பாஸ் சிந்திய இரத்தம் திருச்சபையை வளர்ப்பதற்கும் உதவுகின்றது. ஆண்டவரின் வார்த்தையை உள்ளத்தில் கொண்டு அமைந்த வாழ்வு வாழ்ந்தவர்கள் பெண்ணுலகில் மகிழ்கின்றனர், மண்ணுலகில் நிறைவடைந்தனர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, என் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறது. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உணர்ந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண ஊழியம் முறைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் வரைக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஸ்டீபன், திருநிலையினர் அனைவர் மீதும் இரக்கமாயும். ஆண்டவரை, உயிர்த்தள்ள நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் இரக்கமாயும். சிறப்பாக இறைவா, இன்று நாங்கள் மன்றாடக்கூடிய ஜெபமாலை மரியா, சந்தனம்மாள், லூர்து, ராஜமணி, ரஞ்சிதம் ஆகியோர்கள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். என்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய மோனிசா மேரி மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் ஆசிரியரை பொழிந்தருள்.
கடவுளின் கன்னித்தாயான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசு, புனித திருத்தூதர், இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உண்மை மன்றாடு. இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா அன்பல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நல்ல ஒரு செய்தி இல்லை அன்னைக்கு. வீண், எல்லாமே வீண். நம்ம நினைக்கிறோம், உழைச்சிட்டேன், பெரிய பணத்தை வச்சுட்டேன், தோட்டத்தை வாங்கிட்டேன், பெரிய வீட்டை கட்டிட்டேன், நல்ல ஒரு அன்பான வாழ்க்கை இல்லை என்றால் அது வீண். யாரும் மதிக்கிற மாதிரி நடக்கவில்லை என்றால் அது வீண். நம்ம பார்வை தான் ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம், வீண். இந்த எதிரி இருக்கானே, இந்த மோசமானவன் இருக்கானே, இவன் தொலைஞ்சிட்டான், இந்த பிரச்சனை ஒழிஞ்சிட்டு அடுத்த பிரச்சனை வரும், வீண். வாழ்வது உண்மையா, நியாயமா, நீதியா, நேர்மையா, கடவுளுக்கு பயந்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. வாழ்வேன் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரின் ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து என் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். மத இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக எம்மைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பெறாமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றேன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் நம்மை பாதுகாக்கும். உயிரின் உயிரே இறைவா, உணவின் வரிவில் வருவாய். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா,
வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உயிரை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா, உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. கருணை மொழிகள் பேசி கனிவு செயல்கள் காட்டி கடவுள் ஆட்சி கனவை தந்தாய். காணும் உயிர்கள் யாவும் கடவுள் உருவை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தாய். இறையாட்சி குடும்பமாய் இவ்வுலகம் அமைந்திட, இங்கு பகைமை அழிந்திட, நல்பகிர்வு வளர்ந்திட, நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா. வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நாளை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நற்செய்தி முழக்கமும் இறையிறக்க ஆராதனையும் நடைபெறும். அன்போடு உங்களை அழைக்கின்றோம். அது திருவிழா தயாரிப்பாகவும் இறைவன் பாதத்தில் நம்முடைய திருவிழாவை ஒப்புக் கொடுக்கும் செயல்பாடாகவும் இருக்கும். ஆகவே உங்களை அன்போடு பங்கு பெற அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஒரு சில நாளில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வீண் ஆன இந்த வாழ்வை மகிழ்வோடு வாழ ஒரு மனத்திடம் தாரும். கவலைப்படுவதனால, சொத்து சேர்க்கிறதுனால, பெரிய பெரிய பணம் ஆசைகளினால நான் நிறைவடைவது போவதில்லை. வாழும் சாதாரணமான வாழ்வில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள அருள்தார். எளிய மனம், நல்லதொரு வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, பகட்டற்ற பொறுமையான வாழ்க்கை, பண்பாடுள்ள வாழ்க்கை ஆண்டவரை தாரும் என கேளுங்க. அமைதி அடைவீர்கள். நிறைய பேர் அமைதி இல்லாமல் இருக்க காரணம் தனது வாழ்வை ஏற்றுக்கொண்டு வாழாமல் இருப்பதுதான். அவர் அப்படி, இவர் அப்படி, இவங்க அப்படி என நினைப்பதுதான் நமது வாழ்வை வீணாக்குகிறது. ஆண்டவரே, உன் கொடையை எங்களுக்கு தந்து பாதுகாத்தருளும். மறை சாட்சியரான கோஸ்மாஸ், தமியான் என்னும் புனிதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களுக்கு மீட்பையும் அமைதியையும்
அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியா. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.